ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா AutoCAD எலக்ட்ரிக்கல் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் AutoCAD பேசிக் பார்த்துருப்போம். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. வீடியோ எண்டில் நான் அதை லிங்க் பண்ணியிருக்கேன். மேலே ஐக்கானில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? AutoCAD எலக்ட்ரிக்கல் இதை நம்ம இ-கேட்னு சொல்லுவோம். இ-கேட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரிக்கல் கேட். ஓகேங்களா? இது எந்த மாதிரி சாஃப்ட்வேர்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு பியூர் டிசைனிங் சாஃப்ட்வேர். இது யாரோட டிசைனிங் சாஃப்ட்வேர்னு கேட்டால் எலக்ட்ரிக்கல் டிசைனிங் சாஃப்ட்வேர். ஓகேங்களா? இங்கே நம்ம என்ன டிசைன் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா எலக்ட்ரிக்கல் சர்க்யூட், எலக்ட்ரிக்கல் பேனல், எலக்ட்ரிக்கல் பிஎல்சி இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம நார்மல் கேட்லையுமே பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். பட் நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறோம். ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் வைஸாக பண்ண முடியாது. பட் இதே நம்ம எலக்ட்ரிக்கல் கேடில் பண்ணும்போது டைமிங்கும் நம்மளுக்கு சேவ் ஆகும். ப்ளஸ் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டாக பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, நான் AutoCAD எலக்ட்ரிக்கல் கற்றுக்கிட்டேன், எனக்கு எதுவும் ஜாப் இருக்கான்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக ஜாப் இருக்குது. ஓகேங்களா? ஸோ AutoCAD எலக்ட்ரிக்கலில் நார்மல் ஆக்சுவலி ஒரு சின்ன கம்பெனியும் சரி இல்லை ஒரு பெரிய கம்பெனியும் சரி இப்போ எல்லாமே டிஜிட்டல் மையமாகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால எலக்ட்ரிக்கல் பேனலோ இல்லை எலக்ட்ரிக்கல் லேஅவுட்டோ இல்லை எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் டிசைனோ இப்போ எல்லாம் AutoCADல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் AutoCAD எலக்ட்ரிக்கல் கற்றுக்கிட்டு இருக்கும்போது அந்த கம்பெனிக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ உங்கள் ஈஸியாக ஜாப்பில் எடுத்துக்கிடுவாங்க. நீங்கள் கேட்கலாம், AutoCAD எலக்ட்ரிக்கலில் ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டோ இல்லை எலக்ட்ரிக்கல் பேனலோ ஒரு பிஎல்சியோ எப்படி டிசைன் பண்ண முடியும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ AutoCAD எலக்ட்ரிக்கலில் நான் ஒரு 3 ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணுவேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு AutoCAD பேசிக்னா ஒன்றுமே இல்லை. நம்ம ட்ராயிங் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ட்ராயிங்ஸ் தேவையான ஃபார்மேட்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் எந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணி ட்ரா பண்ண போகிறீங்க, ஸோ அந்த ஸ்டாண்டர்டை செட் பண்ணுவேன். ஓகேங்களா? ரெண்டாவது சீமேட்டிக்னா ஒன்றும் இல்லை. ஒரு சர்க்யூட்டோ ஒரு பிஎல்சியோ பண்ணும்போது அந்த பிஎல்சிக்கு தேவையான காம்போனண்ட்டை போய் நான் எடுக்க யூஸ் பண்ணுற டேப் தான் சர்க்யூட். ஓகேங்களா? மூணாவது பேனல்னால் ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒரு பேனல் டிசைன் பண்ணும்போது அந்த பேனலுக்கு தேவையான ஒரு அந்த பேனலுக்கு தேவையான சர்க்யூட்டோ இல்லை காம்போனண்ட்டோ போய் எடுக்க யூஸ் பண்ணுற டேப்பு தான் பேனல் டேப். ஓகேங்களா? ஸோ இந்த மூணையும் பேஸ் பண்ணி தான் நான் ஒரு எலக்ட்ரிக்கல் ட்ராயிங்ஸை ட்ரா பண்ணுவேன். ஸோ நாளைக்கு கிளாஸில் AutoCAD எலக்ட்ரிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.